சார் இப்போ அந்த 34 ஆண்டுகள் சார் 1991 தொடங்கி 2025 ஆகஸ்ட் வரைக்கும் 34 ஆண்டுகள் நீங்கள் இந்த துறையில் இருந்திருக்கிறீங்க. சார்பு ஆய்வாளர், அப்புறம் ஆய்வாளர், அதுக்கப்புறம் காவல்துறை கண்காணிப்பாளர்னு பல நிலைகளில் நீங்கள் காவல்துறையில் உங்கள் பங்களிப்பை செய்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்துங்க சார் மறக்க முடியாத பல சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா? ஏனென்றால் நீங்கள் அரியாங்குப்பம், பாகூர், முதலியார்பேட்டை, முத்தியார்பேட்டை, உருளையன்பேட்டை ஏறக்குறைய முக்கியமான காவல் நிலையங்களில் சார்பு ஆய்வாளராக நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க. எல்லாமே கொஞ்சம் டஃப்பான ஏரியா வச்சுங்களேன். இந்த 34 ஆண்டுகளில் உங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க இந்த வழக்கு, அல்லது வந்து இந்த குற்ற சம்பவம், அல்லது இந்த கொலை சம்பவம், அல்லது இந்த வழிப்பறி திருட்டு, நீங்களே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு பல குற்றவாளிகள் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் போயிட்டு. ஏன்னா முக்கியமான ஒரு குற்ற வழக்கு அல்லது சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு தூங்க விடாமல் செய்திருக்கலாம். அந்த ஒரு மனுஷன், அந்த நீங்கள் பார்த்த சம்பவம் அவ்வளோ ஒரு கொடூரமான நிகழ்வாக இருக்கும். அது 34 ஆண்டுகளில் மறக்க முடியாத 1 அல்லது 2 நிகழ்வுகள் யாராக இருக்குங்களா போயிட்டு? நான் வந்து போலீஸாக வந்து வேலை செஞ்சேன்னு சொல்கிறது வந்து தப்பு. நான் வந்து வாழ்ந்தேன்னு சொல்லுவேன். ஆமாம், நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ன்ற நினைப்பு வந்து மனசில் வந்ததே கிடையாது. கடவுள் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு மக்களுக்கு ஏதோ என்னை செய்ய அனுப்பிக்கிறதான்றது தான் என்னுடைய மனசில் ஆழமாக இருந்தது. நானும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து போனதால் ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க சமுதாயத்தில் தெரியும். எந்தெந்த இடத்துல வந்து மக்கள் நம்மளை எதிர்பார்ப்பாங்கன்றது தெரியும். ஏன்னா சமுதாயத்தை பொறுத்தவரையிலையும் வீட்டு உள்ளே வந்து அவங்க ஃபேமிலி லைஃப் அது இஷ்யூவே கிடையாது. வெளியில் வரக்குள்ள தான் பாதுகாப்பு தேவைப்படுது, போலீஸ் பாதுகாப்பு. அப்போது ஆழ் மனசில் பதிஞ்சது வந்து காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகக்குள்ள. ஸோ காலையில் நான் கரெக்டாக 7 மணிக்கு ரோல் கால் கம்பல்சரியாக இருப்பேன். 7:30 மணிக்கெலாம் ரோட்டுக்கு வந்துடுவேன். அந்த ஸ்கூல் டைம் முடிகிறவர்களையும் கண்டிப்பாக விமென்ஸ் பொம்பளை பசங்க பள்ளிக்கூடம் கண்டிப்பாக என் புல்லட் சத்தம் கேட்காம இருக்காது. அது முடிச்சுட்டு 9 மணிக்கு வந்தேன்னா 9 to 10 இந்த டோட்டல் ரெக்கார்டிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கோர்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என் மைண்டுக்குள்ளேயே ஓடும். அப்படி அந்த சமுதாயத்து உள்ளே போய் பார்க்குள்ள தான் தெரியும் அந்த ஒரு நிஜமான கஷ்டங்கள் என்ன. பாகூர் பொறுத்தவரையும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பருதி. இப்போ பருதினாவே அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக ரவுடி, ஆனால் பயங்கர ஸ்போர்ட்ஸ்மேன். எனக்கு நான் பருதி மூஞ்சி கூட ரொம்ப அந்த அளவுக்குலாம் பார்த்தது கிடையாது. நான் பண்ணி என் வேலை செய்வேன். ஒரு வாட்டி வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படில் சார் பருதி நிற்கிறார் சார். நாங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு பருதிக்கு என்ன ஆகுது, அவர் பிஸ்ஸா வந்து எனக்குன்னா இது வந்து எனக்கு என் பழப்பை நான் பார்க்குறேன், அவர் பழப்பை நான் பார்க்கல. அப்படியே கையெடுத்து கும்பிட்டாரு. இவரு என்கிட்ட நம்மள வந்து கையெழுத்துன்னா, சார் நான் வாழ்க்கையில் இது வரலையும் பார்க்காத ஒன்று, உங்களை மாதிரி அதிகாரி நான் பார்த்ததே இல்லை. நான் அதிகாரிங்க செய்யாததால் தான் நான் வந்து பயங்கரமாக செஞ்சேன். அதை தான் எனக்கு ரவுடின்னு ஒரு படத்தை கட்டிட்டாங்க. இப்போ நான் வந்து பியூர் கோச், கபடி கோச் சார். இன்னும் செல் டெஸ்ட் போயிட்டார். அப்புறம் பார்த்தா அவர் வந்து பாகூரில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பக்கா கோச். உண்மை எனக்கு அது 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 ஒரு மாதிரி எனக்கு சைக்காலஜிக்கலாக வந்து என்னடா ஒரு பெரிய ஆள் இது மாதிரி வந்து நம்மள நான் உள்ள பாகூர் போகல பொறிக்குன்னு சொன்னாங்க. கட்சியில் பார்த்தாங்க இது மாதிரி இருக்குது, சப்ஜெக்டே இல்லை. அப்புறம் அவரை வந்து உதவி மர்டர் பண்ணிட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணோம், ஆப்போசிட் பார்ட்டி. அப்புறம் நிறையா இது ஊர்லாம் எரிச்சாங்க. அப்புறம் எரிச்சவங்கள நான் துப்பாக்கி சுடலாம். ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம். ஆமாம், அதே மாதிரி கரையாம்புத்தூர், சின்ன கரையாம்புத்தூரில் வந்து சாராயம் காய்ச்சதுன்றது ஒரு பெரிய விஷயம். பாண்டிச்சேரி, சின்ன கரையாம்புத்தூர் பாண்டிச்சேரி ஒரு பேசிக்காக நாயுடு வில்லேஜ். ஆக்சுவலாக நான் ப்ரொபேஷனரி கூட டாக்டர் ஸ்ரீகாந்த் எஸ்எஸ்பி அவர் வந்து நமக்கு கொஞ்சம் அதாவது எனக்கு குருநாதன் மாதிரி கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் வெரி ப்ரொஃபஷனல், இஸ் அ மல்டி டாஸ்கிங் பர்சன். அவங்களாம் வந்து அங்கே ரைடுக்கு போவாங்க, அதுவும் ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் அப்படி சீக்கிரட்டாக 2 வண்டியில் ஃபோர்ஸ்லாம் ஏற்றிக்கின்னு அப்படியே ராத்திரி போயிட்டு வந்து வருவாங்க. வந்து உடனே மறுநாள் காலையில் தான் தெரியும் நமக்கு. என்னை கூப்பிட மாட்டாங்க, ஏன் நான் அடிச்சுடுவேன் இல்லை துப்பாக்கி சுட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். இங்கே அப்போ இருந்த ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் என் மேலே வந்து ஒரு சின்ன இது இருக்கும். ஆமாம், ஏன்னா டப்புன்னு அடிச்சுடுவேன், யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அப்போது என்ன சார் என்னை விட்டு போட்டிங்க, ஒன்றையா நீங்கள் அவனே எங்கள் அக்கம் பக்கம் டப்புன்னு கை வச்சு சொல்ல கூட கேட்க மாட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லேஜு என்னை கூப்பிட்டு போனது கிடையாது. ஆனால் நான் பாகூரில் எஸ்ஐ ஆன பிறகு
சைக்கிளில் போனேன். உண்மையாகவே சின்ன கரையாம்புத்தூர் அதான் எனக்கு கண்டிப்பாக தெரியாது, இதில் சந்தேகமே வேணாம். ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு பெரிய கிரவுண்டு, நம்ம உப்பளம் கிரவுண்டு மாதிரி, சுற்றி அடுப்பு, அருமையாக காய்ச்சி நிற்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு பெரிய கிரவுண்டு சுற்றி ஒரு 60 பேர் சாராயம் காய்ச்சறதுக்கு எதுக்கு ராத்திரியில் திடீர் ரைடு போகணும்? பகலில் போனாவே உரைக்க முடியுமே. அந்த ஊரே கொஞ்சம் பேர் வந்து வெள்ள வியாபாரம், கொஞ்சம் பேர் வந்து அந்த கள்ள சாராயம் காய்ச்சறதுக்கு என்னென்னவோ அவங்க ஊருக்குள்ளே அவங்கள பிரிச்சுக்கினாங்க. இதை விட ஒரு பெருமையான விஷயம் சொல்லணும்னா அந்த கோவில் கட்டில் கால்வாசி தான் மூளை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூளை விக்கிரகம் ஒரு மூளையாக இருக்கும், சுற்றி பேனையாக இருக்கும், பாட்டில் சரக்கு அடிக்கிற பாட்டிலாக இருக்கும். அது ஒரு மாதிரியான இது. ஒரே ஆளாக இருந்து ஒரு நாள் விடாமல் பாகூர்லேருந்து கரையாம்புத்தூருக்கு சைக்கிளில் தான் போவேன், இல்லை புல்லட்டில் போவேன். ஏன்னா அங்கே வந்து என் கூட வந்து உடைக்கிறதுக்கு என் கூட போலீஸ்காரும் வரமாட்டாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக துளிர விடாமல் கண்டினியூஸாக என் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட இருந்தார், பில்டர்னு. அவர் கொஞ்சம் தைரியமாக கூட வருவார். காகிதாசம்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ இருந்தார். பட் அவங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதோடைய கதை வேறு. அதை இன்றைக்கி போனீங்கன்னா சின்ன கரையாம்புத்தூரில் சாராயம் காய்ச்சதுன்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு டோட்டலாக எராடிகேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் வேறு ஒரு தொழிலை கொடுத்து அந்த கோவில் இன்றைக்கி எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை மாதிரி சாராயம் காய்ச்சத்தை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட நிறையா ஊரில், கொடாத்தூர், மணலிப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, இந்த மாதிரி நிறையா ஊரில் வந்து சாராயம் காய்ச்சத்தை ஃபுல்லாக வந்து சுத்தமாக எராடிகேட் பண்ணேன். அதுமாதிரி இது முதலியாப்பட்டை, பூர்ணாங்குப்பம், நான் வேலை செஞ்ச ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய மைல் ஸ்டோன் இருக்கும். இதில் முக்கியமாக திருப்பூரில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் எஸ்ஐ செய்வாரான்லாம் இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ அந்த ரோடு இருக்கும். ரோடு என்ன பண்ணுவாங்க, பாதி வந்து தமிழ்நாடு, பாதி வந்து பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க. நான் போக்குள்ள ரோடை ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணி 2 பக்கமும் கடை, நடந்து போகிறதுக்கே வழியில் இருக்கும். மெயின் ரோட்டில் போய் பண்ணக்குள்ளே பயங்கர தகராறு, அப்படியே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படல. சர்வே வச்சு பார்டர் அழுந்தேன். சுப்பிரமணியன் ஒரு ஆர்ஓ அப்போ வந்து ரெவன்யூலேருந்து அழுந்தார். அந்த முழு ரோடும் பாண்டிச்சேரின்னு நான் தான் அன்னைக்கு எல்லா பப்ளிக்லையும் வச்சு ஸ்கூல் பசங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணி ப்ளவர் விட்டு எல்லா மண் அடித்து கடை ஏறினத்தை எல்லாத்தையும் வந்து எவிக்ஷன் பண்ணி, ஃபோர்ஸ்லாம் கிடையாது, சிங்கிள் மேன் ஆர்மி வித் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த மண்ணெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே பக்கத்தில் சித்திரம்பட்டு ஸ்கூல், அங்கே வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கும். இந்த மண் எல்லாத்தையும் அந்த பள்ளத்தை அடித்து அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஈஸியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழியை உருவாக்கி கொடுத்து அந்த முழு ரோடும் பாண்டிச்சேரி ரோடுன்னு நிரூபித்து. ஆனால் அன்றைக்கி இருந்த இப்போ இருக்கிற செல்வம்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்-எம்எல்ஏ இருக்கார், அவங்க அப்பா, அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறேன், அவங்களாம் வந்து எனக்கு எகென்ஸ்டாக வேலை செய்வாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு மாதிரி அவங்களுக்கும் மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம், வெளியில் சொல்ல முடியாது அவங்களாம். ஏன்னா அங்கே ஊருக்கு நல்லது, பட் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அது அவங்க பிஸ்னஸை பாதிக்குது. அதனால் அவங்களாம் வந்து என்னை எகுத்துக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் எனக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணதால் அந்த திருப்பூர் ரோடு வந்து முழு ரோடாச்சு. அந்த வில்நூர்லேயும் அதே மாதிரி தான். வில்நூர் மாதா கோயிலுக்கு அந்த கோயிலேருந்து போகிற இடத்துல ஒரு சைக்கிள் போக முடியாது. ஏதாவது ஒரு சின்ன பொருள் வச்சா உடனே அந்த சைக்கிள், நான் என் கண் நேராக பார்க்குறேன், அந்த கடைக்காரன் அந்த சைக்கிளில் போகிறேன் வயசானவனோட அடிச்சிட்டான். நான் அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப கடுப்பாயிடுச்சு. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து அந்த கடை அப்படியே அந்த ரோடு பார்த்தா 3 கார் போகிற ரோடு, மினிமம் 2 கார் அசால்ட்டாக போகும். சைடில் வந்து ரோட்டில் கடை வச்சாவே இவங்க வந்து ஒரு சைக்கிள் போகிறதுக்கு கூட இடம் இல்லை. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி பக்கவாக அந்த இன்னைய தேதி வரையும் அந்த மக்கள் அதெல்லாம் மறக்கவும் முடியாது அவங்களால. இங்கே பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட்லேயும் அப்படி தான். இதெல்லாம் வந்து என்னென்னா, நான் போலீஸ் ஆஃபீஸராக வேலை செஞ்சுருந்தேன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நான் அந்த மக்களில் ஒருத்தனா வாழ்ந்ததால தான் அது மாதிரிலாம் என்னால் செய்ய முடிஞ்சது. அதே சமயத்தில் காசு ஏன் காசு தான் அங்கே செலவு பண்ணணும் ஒழிய அங்கே இருக்கிறவங்க காசு சேர்க்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, என் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் எஸ்ஐயாக ஒரு ரூமில் உட்காந்துருக்கிறேன்னா ரோட்டில் போகிறவங்க மாதிரி கூட என்னை பார்க்குற மாதிரி தான். எங்கள் ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து என்னை பார்க்கலாம். அந்த எல்லா கதவும் திறந்துருக்கும், ஜன்னல்லேருந்து எல்லாம் திறந்து வச்சுருப்பேன். ஏன் தெரியுங்களா,
மனுஷன் மனசு குரங்கு, எப்போ வேணா மனசு மாறும். என்ன நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா என் ஆஃபீஸ் ஓப்பனாக திறந்துருக்கணும், எட்டக்கேந்து என்னை பார்க்கணும். ஈவன் அதே பாலிசி தான் இப்போ எஸ்பிஆருக்குள்ளேயும். என் எஸ்பி டேபிள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமில் சுற்றி மற்ற போலீஸ்காரங்க மத்தியில் தான் போட்டிருப்பேன். நான் உட்காந்துக்கிற இடத்துல சுற்றி எப்போதுமே இருப்பாங்க ஆளுங்க. அப்போது நானே நினைச்சாலும் யாருக்கிட்டையும் பேரம் பேச முடியாது, தப்பு பண்ண முடியாது. ஸோ என்னை சுற்றி நான் நேர்மையானவன் நான் என்னை நம்பலை, ஏன்னா என் மனசு குரங்கு. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கோடீஸ்வரன் ஆகுறாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களும் பெரிய பணக்காரன். அப்போ எனக்கு அந்த ஆசை, ஹியூமன் பீயிங் தானேப்பா. அப்போ அந்த மனித இயல்பை ஏதாவது ஒன்று போட்டு கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நம்ம ஷேவ் பண்ணுறோம், ஷேவ் பண்ணால் முடி வளராம விட்டுடுதா? வளருது இல்லையா? அப்போ டெய்லி ஷேவ் பண்ணணும்ல. எப்போ நம்ம அழகாக இருப்போம்? நமக்கேற்ற ஸ்டைலிங்கில் இருந்தால் தான் நம்ம அழகாக இருப்போம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு வாட்டி நம்மளை மேக்கப் பண்ணிக்கிற ட்ரெஸ் பண்ணுறோம், குளிப்பாட்டுறோம், பண்ணுறோம் இல்லையா? அதை மாதிரி தினந்தோறும் என்னோட மனசை இந்த மாதிரி வெளியிலேருந்து நம்மளை பார்க்க வைக்கிறது ஒரு செக்யூரிட்டி ஆடிட்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, மைண்டு பயங்கர ஸ்ட்ராங்கானது. அது நான் நினச்சிருச்சுன்னா எப்படி வேணால் தப்பு பண்ணும். பிரியாணி உங்கள் எல்லா எதுக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்றவனுக்கு தான் கொழுப்பு. உங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்றவனுக்கு தான் கொழுப்பு. இதை நான் ஆழ் மனதில் வச்சிருக்கேன். அடுத்தவங்க மனசு புண்பட்டுதுன்னா அது கர்மான்னு சொல்லிட்டு நம்ம தலையில் ஒட்டிக்கும். அதை திருப்பி நம்ம தான் கழிக்கணும். இந்த ஒரு கோட்பாடு அந்த இதுலேருந்து வந்ததால் அந்த போலீஸில் வேலை செய்யக்குள்ள நான் வேலையாகவே செய்யலை. அது எதுவுமே மக்கள் கூட வாழ்ந்த அவங்க கஷ்டத்தை அந்த இடத்துல போய் நான் உட்காந்துக்குவேன். என்கிட்ட ஒரு புகார் வந்துடுச்சுன்னா அவங்க இடத்துல போய் நான் உட்காந்துக்குவேன். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணால் ரெமெடி கிடைக்கும். யாருக்கும் என்கிட்ட வந்தவங்களுக்கு ரெமெடிக்கு மட்டும் நான் வழி செய்யாமல் விட்டதே கிடையாது. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு லிஃப்டிங் தான் பண்ணுவோன்னு ஒழிய எப்படி அவங்கள அழிக்கலான்ற இது போக மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் ஒரு போலீஸில் ஒரு கேஸ் போட்டோம்னா அதுக்கப்புறம் அரசாங்க வியாபாரம் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பொறுப்பேற்ற பிறகு அங்கே இருக்கிற கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க, என் பேரை சொல்லி யாருன்னா காசு கேட்டால் கொடுக்காதீங்க என்று நான் கேள்விப்பட்டிருக்கிற பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைங்களா? அது ஏன் இதில் பொய்யெல்லாம் ஆகுது? இதை பாருங்க, இது போலீஸுக்கெல்லாம் கிடையாது, இது யதார்த்தம். அதாவது இது ஹியூமன் டிஎன்ஏ. இது ஹியூமன் டிஎன்ஏ. நல்லா புரிஞ்சுங்க. சீஃப் மினிஸ்டர் கூட 10 பேர் சுற்றி இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர் அவங்க சும்மா சுற்றி இருக்க மாட்டான். அது மாதிரி ஒரு எஸ்ஐ கூட 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரும் சும்மா சுற்றி இருக்க மாட்டான். ஒருத்தவங்க கூட ஒரு 10 பேர் சுற்றுறாங்கன்னா அதை வச்சு ஏதாவது ஆதாயம் தேட பார்ப்பாங்க. இது என்னுடைய ஆழ் மனதில் நான் பள்ளி பருவத்திலேருந்து நான் இந்த பாட்டி வீட்டில் இருந்தேன், அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அடிப்படையில் கற்றுக்கினது. நான் எஸ்ஐ ஆனதுலேருந்து இன்றைக்கி ரிட்டையர் ஆகிற வரலையும் என் கூட யாரையுமே கூப்பிட்டு போக மாட்டேன். தனியாக தான் போவேன். இந்த டே ரவுண்ட்ஸ், நைட் ரவுண்ட்ஸ், அது எந்த ரவுண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய லாண்ட் ஆஃப் தனியாக அந்த புல்லட்டில் நான் போகிறேன்னு சொன்னால் என்னுடைய கெத்தே தனி. ஏன்னா பேசிக்காக நான் சின்ன வயசில் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு, யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் என் மைண்டில் எனக்கு பில்லர்னே பேர். பில்லர் பேர்னா அடி. என்ன நான் திருப்பி அடிக்கூடாதுன்னுவாங்க, டிஃபெண்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அப்போ அவங்க தான் அட்டாக் பண்ணுவோம். அப்போது அந்த அடி வாங்கி 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 நமக்கு அடி உரைக்காது. அந்த ஒரு தில்லு. தனியாக தான் போவேன், தனியாக தான் வருவேன். ஏன்னா நம்ம கூட யாரை சேர்க்குறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஸ்லோ பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் கெட்டவன், அவன் கெட்டவன், அவன் கெட்டவன், அவன் கெட்டவன். என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு ஹியூமன் பீயிங் கெட்டவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாது. நீ எப்படி அவனை கொண்டு போறியோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு 10 நல்லவங்களுக்கு தெரியும், 10 கெட்டவங்களுக்கு தெரியும். என்ன எப்படி நான் கொண்டு போகணும், என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய மிஷன் என்ன. நடுவில் 4 பேர் ஏதாவது சொல்லி நம்ம இப்படி திரும்பிட்டோம்னா முன்னாடி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதை பார்க்கவும் விட மாட்டாங்க, அவங்களே பார்க்க வச்சுடுவாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி போக முடியாது. இதனால் நான் என்ன பண்ணுறது, எங்கே இருந்தாலும் தயவுசெய்து அவங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுங்க, கொடுக்காம போங்க. என் பேரை சொல்லி கேட்டாங்கன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. இது இந்த நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அத்தனை வியாபாரிக்கும் தெரியும். ஏன்னா ஒரு தீபாவளி இதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்படியே கிஃப்ட் பாக்கெட்டும், அது பாக்கெட்டு, இது பாக்கெட்டு அதான் போகும். அது யதார்த்தம். அது என்னை நான் யாரையும் பின்பற்ற சொல்லவே இல்லை. அதே சமயத்தில் நான் தான் இப்படி தான் இருக்கணும், நீங்களும் என் கூட இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், என்னென்னா
கர்மான்னு தனியாக ஒன்று இருக்குதுப்பா, சேர்த்துக்காத. பணம் gift எல்லாம் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. கர்மா தான் நிரந்தரம். மேலே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறான், அந்த அக்கௌண்ட்டை வந்து கிளியராக வச்சிக்கினா ஆத்மா பரமாத்மா அந்த கேப் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறான், நம்மளால முடிஞ்சதை செய்யணும், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து அங்கே நிறைய வியாபாரிங்க நான் போகக்குள்ளே நிறையா கேள்விப்பட்டேன், அந்த சைடு வியாபாரிங்க இதெல்லாம். பட் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இன்றைக்கி இருக்கிற மக்கள் உங்களுக்கு தான் தெரியும். கலாச்சாரம்ன்றது வந்து ஒரு சிறப்பான விஷயம். இப்போ நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து ரஜினிகாந்த் படம் வந்துச்சு கூலி. அந்த கூலி படம் முடிஞ்சு வெளியே வரக்குள்ள எப்படி இருப்பீங்க? அப்படியே அந்த ரஜினிகாந்த் மாதிரி வருவீங்க. ஏன்? அது வந்து இயற்கை, யதார்த்தம். அதை நீங்கள் ஒரு 2 மாதம் அதே ஸ்டைலை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரைஆட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும். அந்த ஹேபிட்டை ஒரு 6 மாதம் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கேரக்டர் ஆகிடும். அந்த கேரக்டர் ஒரு 2 வருஷம் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கலாச்சாரமாக மாறிடும். அந்த ட்ரைஆட்லேருந்து அந்த கல்ச்சர் வரலையும் இதுக்கு பேர் விவசாயம்னு சொல்லுவாங்க. என்னது? ஒரு லேண்டில் விவசாயம் பண்ணக்குள்ள அந்த விவசாயிக்கு தெரியும், அரிசி பயிரிடுவார், அப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுவார். அந்த அரிசின்றது ட்ரைஆட். அந்த அரிசி தான் உனக்கு வளரணும். ஆனால் பூமியில் என்ன ஆகும்? நிறையா செடி, ஏன்னா நீ தான் உரம் போடுற, தண்ணி ஊற்றுற, எல்லாம் பண்ண. அப்போ அங்கே இருக்கிறது நிறையா செடி முளைக்கும் இல்லையா? அந்த நிறையா செடி முளைக்குது இல்லையா? அதுக்கு பேர் தான் ட்ரைஆட்டு. நிறையா இந்த நெல்லும் ஒரு செடி தான், நெல்லும் ஒரு ட்ரைஆட்டு, அதில் முளையிற மற்ற செடிகளும் ஒரு ட்ரைஆட்டு. எந்த ட்ரைஆட்டு உனக்கு தேவை? அரிசி மட்டும்தான் தேவை, மற்றதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பிடுங்கணும், களை எடுக்கணும். அப்போது அந்த ட்ரைஆட் முட்டை மைண்டில் வரக்குள்ள ரஜினிகாந்த் வருதா, இந்த பக்கம் கமல் வருதா, அஜித் வருதா, இந்த பக்கம் அப்பா வராங்களா, இந்த பக்கம் அம்மா வராங்களா, இதெல்லாம் ட்ரைஆட்டு. அதில் உங்கள் அப்பா அம்மா சமுதாயம் உன் மைண்டில் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு உன்னை வந்து சீர்படுத்துவாங்க. இப்போ நீ பண்ணல, இந்த ட்ரெஸ்ஸு வந்து இப்போ இந்த கை உள்ள நீட்டு, இந்த கை உள்ள நீட்டு போடுவா, சட்டையை போட மாட்டோம். ஸோ நம்மளை வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக வச்சுக்குவோம். அப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கண்ணாடி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி விவசாயி அந்த நிலத்தை பார்ப்பான். அந்த நிலத்துல நெல் மட்டும் வளர விடுவான். அந்த நெல், அதாவது சீட்லேருந்து சாம்பிளிங்லேருந்து செடி, செடியிலேருந்து நெல், அதுக்கப்புறம் கதிர் வந்து வரும். அந்த கலாச்சாரம்ன்ற கான்செப்ட் உள்ள நம்ம வந்துட்டோம்னா அதுக்கு உள்ளகிற தப்பு நமக்கு தெரியாது. இது சிம்பிளாக வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி உங்களுக்கு சொன்னால் கீதா உபதேசம் தான் சொல்ல முடியும். இந்த யாராவது வில்லன் சொல்லுவாங்க, சேரெல்லாம் பிடிச்சி இழுத்தான்னு சொல்லிட்டு, துரியோதனா அந்த மாதிரி வில்லன் பேர்த்தாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கடவுள் தானே. அந்த துரியோதனன் கூட சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கர்ணன், அது இதெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவானுங்க இருப்பாங்க. இந்த துரியோதனன் செய்கிறது வந்து அவங்களுக்கு யாருக்கும் தப்பாகவே படாது, ஏன்னா அப்படியே கலாச்சாரமாக மாறிடுச்சு. அந்த துரியோதனனுக்கு ஸ்ட்ரென்த்தே இந்த கர்ணன், இந்த பீஷ்மர் பேர் தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பேர்லாம் தெரியாது. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா அம்மா எதாவது சொல்லி கொடுத்தது, தாத்தா சொல்லி கொடுத்தது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லுவார், நீ பெரிய ஜாம்பவான், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழணும் 4 வேதத்தில் சொல்லியிருக்குது. அந்த 4 வேதத்தில் சொன்ன மாதிரி துரியோதனன் இல்லை, பொம்பளை சேலெல்லாம் புஷி எடுக்கிறான். நீங்களாம் எல்லாம் பெரிய ஆளுங்க, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீங்கள் தப்புன்னு சொல்லியிருந்தா கூட அவன் திருந்திருப்பான். அடுத்தவங்க தப்புன்னு சொல்ல வந்தால் கூட உங்களை பார்த்து பயந்து ஓட்டாங்க. அப்புறம் எப்படி தான் அப்புறம் வாழ்க்கை போகிறது? கீதா உபதேசம் பண்ணுறார், பீஷ்மரை போய் செத்து போயிடு, நீ செத்தாதான் நாங்கள் வந்து துரியோதனத்தை சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். கீதா உபதேசம் வேற ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணர் போய் பிச்சை எடுக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. வேதம் அதை மாதிரி சொல்லுது, உனக்கு நல்லா வேதம் தெரியும், உன்னை யாராலும் சாவடிக்க முடியாது, நீ அவன் கூடயே இருந்தால் நாங்கள் எப்படி அவனை ஜெயிக்க முடியும், தயவுசெய்து செத்துடுறியான்னு சுத்தான். 4 வேதங்களை அப்போ தான் வந்து 4 வேதங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறது தான் கீதா உபதேசம். ஏன்னா நம்மளாம் வேதத்தை மறந்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து பைபிள் ஞாபகம் வச்சுக்கிறாங்க கிறிஸ்டின்ஸு, குரான் ஞாபகம் வச்சுக்கிருக்காங்க, நம்ம திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பைபிள் 4 வேதம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும். நம்மளாம் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட், அதை வந்து இலக்கணம்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி நம்மளுடைய தானே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கலாச்சாரத்தை, அந்த கல்டிவேஷன் நம்ம எப்படி நம்மளை வந்து ஒழுங்குபடுத்திக்கிறோம், எப்படி நம்ம நியாயப்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரோன்றது தான். நம்மளுடைய கலாச்சாரம் 4 வேதங்களை வந்து தாய்மை சொல்லுது, திருக்குறள் தாய்மை சொல்லுது. நம்ம எல்லாம் வந்து தாய் உள்ளமாக இருக்கணும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை எந்த இடத்துல எப்படி ஒரு அம்மா எப்படி 10 பிள்ளைங்க இருக்குது, 10 பிள்ளைங்க வந்து ஒரு ரவுடி பிஸ்தா பொறுக்கி ரவுடி எல்லாருக்கும் நல்ல பிள்ளை இருக்கும்,
இவங்க எல்லாரையும் வந்து அந்த அம்மா வந்து அனுசரித்து அந்த ஒரு குடும்பத்தை கொண்டு போவாங்க. அதுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு தாய்மை உள்ள இருக்கணும், அந்த தாய் உள்ளம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கணுன்றது வந்து அந்த 4 வேதங்களும் அந்த திருக்குறளும் வந்து எடுத்து சும்மா சொல்லும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த போலீசிங்கில் வந்து இன்னைய தேதி வரலையும் அதை ஒரு சிறப்பான முறையில் நான் சின்ன வேலை இந்த வலைக்கேற்ற மீன் தான் பிடிக்க முடியும். நன்றி சார். சார் இப்போ பல கருத்து ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் சார்பு ஆய்வாளராக காவல்துறை கண்காணிப்பாளர் வரை படிப்படியாக உயர்ந்து தனக்கென்று ஒரு பெயரை சமூகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஐகான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காவல்துறையில் ஒரு சிங்கம் போல இருக்கின்றார். தனது அனுபவங்கள் வாழ்க்கை குறித்த பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இப்போ நிறைய பகுதி வந்துடலாம். இன்றைக்கு சமூகத்தினுடைய போக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க சார். சமூகத்தினுடைய போக்கு ஒரு காலத்தில் சாராய கடைக்கு குடிக்க செல்லுகின்றார் என்றால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகத்தான் செல்லுவாங்க. நான் பல பெரியவர்களை பார்த்திருக்கிறேன். சாராய கடைக்கு செல்லக்கூடிய ஆண் என்ன செய்வார்னா தனது உருவத்தை மாற்றிக்கொள்வார். நான் நிறைய கேள்வி வைத்திருந்த நேரம் இல்லை. ஏன்னா இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனது பணி காலத்தில் சில திருடர்களை பிடிப்பதற்காக குற்றவாளிகளை பிடிப்பதற்கு மாறு வேடத்தை போட்டுன்னு போயிருக்காங்க. பிச்சைக்காரனை போல கண்டக்டர் போல மாறு வேடத்துல போய் அந்த குற்றவாளிகளை கைது செய்கிறாங்க. தனியாக தான் போவாங்க. பத்திரிகையில் ரொம்ப இவர் செய்த பணிகள் வந்துங்க, இவர் காலத்துல பத்திரிகை நாளிதழ்கள்ல கூகுள்ல பார்த்தீங்கன்னா இவர் போட்டோ வந்து கொண்டே இருக்கும். அப்ப சாராய குடிக்க செல்ல வேண்டும் என்றால் தலையில முக்காடு போட்டுக்கொண்டு ஆண்கள் சென்றது ஒரு காலம். இன்றைக்கு பெண்களுக்கு வந்து தனி வரிசை. அந்த இடத்துல பெண்களை பார்க்கிற பீரு விஸ்கி வாங்க காத்திருக்கிறாங்க. இதை நம்ம புதுச்சேரியில தமிழகத்துல பல பகுதிகளில் பார்க்கிறோம் நம்ம. அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கலாச்சார சீர்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரிங்க்ஸு, ட்ரக்ஸு, சோசியல் மீடியா, காதல் என்று இளைஞர்களுடைய மனோபாவம் முற்றிலுமாக மாறிவிட்டது நம்ம பார்க்கிறோம் நம்ம. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கு ஒரு மூத்த குடிமகனாக காவல்துறைய எண்ணற்ற இளைஞர்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க. சின்ன வயசா இருக்கும், கோவத்தில் அடிச்சுட்டு இருப்பான், சிறைக்கு போயிட்டு இருப்பான். சிறு வயசுல ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டிருப்பான், தப்பு பண்ணியிருப்பான், சிறையில் இருப்பான். என்னை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையில ஒரு முறை உங்க வாழ்க்கை திசை மாறிவிட்டது என்றால் மீண்டும் பழையபடி வாழ்க்கைக்கு உங்களால் திரும்பவும் முடியாது. இவங்க அழகா ஒன்று சொன்னா பாருங்க, நான் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டானா அவனை கூப்பிட்டு கண்டிப்பேன். அவன் திருந்தி விட்டான் என்றால் என் உசுரை கொடுத்து அந்த பையனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குவேன். ஸ்கூலுக்கு போறியா, காலேஜுக்கு போறியா, உனக்கு பணம் வேணுமா, வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் வேணுமா, இந்த டைப் அடிச்சுக்கோ, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கோ என்று எல்லா உதவியும் பண்ணுவார். நான் கண்ணால பார்த்துருக்கிறேன் நான். அப்போ ஒரு முறை வாழ்க்கை உங்களுக்கு திசை மாறிவிட்டது என்றால் மீண்டும் பழைய வாழ்க்கையை நம்மளால கொண்டு வர முடியாது. இப்போ சமூகமே என்ன பண்ணுறீங்க, இப்போ நானே இருக்கிறேங்க, ஒரு தவறு பண்ணிட்டேன்னா முதல்ல என் உறவு குறை என்னை புறக்கணிச்சிடுவான். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற அண்ணன் தம்பிலாம் என்ன ஒதுக்கிடுவாங்க. நான் வீட்டு விட்டு வெளியில் வர வச்சிங்களேன், என் பக்கத்து வீட்டுக்காரனா எழுத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், இவன் ஜெயிலுக்கு போனான், போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரர் இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவார்கள். இதுதான் காமன் தானே எல்லாருக்குமே. அப்போ இன்றைய இளைஞர்களை நான் பார்க்குறேன் சார். பார்த்தீங்கன்னா மது, போதை, கலாச்சாரம், காதல், அதுக்கப்புறம் ஆன்லைன் கேமு, சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு. ஒரு பையனை பார்க்குறேன், கையில் கத்தியை வைத்து கொண்டு கேக்கு வெட்டுகின்றான். 30 ரூபா டிக்கெட்டு கூலி படம். தாயினுடைய தாலியை பறித்து 3000 ரூபா கொடுத்து கூலி படத்தை வாங்கி பார்க்குறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் வீட்டுக்காரு உடம்பு சரியில்லை சார், என் புருஷன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறான், மருந்து வாங்க காசு வச்சிருந்தேன், என் பையன் அந்த காசை வைத்து கொண்டு கூலி படத்தை பார்க்குறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், கூலி டிக்கெட்டை போட்டு தலைவர் படம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ இந்த சமூக கட்டமைப்பு வந்து இளைஞர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றாங்க இல்லைங்களா. ஒரு காவல்துறை அதிகாரியாக, ஒரு மூத்த குடிமகனாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் இம்மானாலும் சொன்ன கருத்துலேயே அது உள்ள இருக்கு. எல்லாம் இருக்கு, உண்மைதான். அதாவது இந்த மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாரோ ஒரு மாம்பழம் கொட்டாங்க போட்டிருக்கிறாங்க, அந்த மரம் வளர்ந்து ஒரு மரம் கொட்டையிலேருந்து ஒரு மரமாகி மரம் பழம் கொடுக்கணும் எத்தனை வருஷம் ஆகும்? இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சமுதாயம்
நம்ம என்னைக்கோ பண்ண தப்பு ஆரம்பித்தோம், அந்த தப்போட விளைவு தான் இதுன்றதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அந்த இளைஞர்களில் போய் நம்ம குறை சொல்கிறது தப்பு. நான் அப்பயே சொன்னேன், திருக்குறள் 4 வேதங்கள் தாய்மையை சொல்லுது. இன்றைக்கி நம்ம அந்த தாயை தான் வந்து பட்டிமன்றமாக்கிட்டோம். அப்பா பெருசா அம்மா பெருசான்னு. அம்மா கூட பிறந்தவங்களாம் நல்லவங்க, அம்மாவுடைய அம்மா தெய்வம். அப்பா கொஞ்சம் மக்கு, அப்பாவுடைய அம்மா யூசூர் பண்ணக. நம்மளுடைய கலாச்சாரம் பாருங்கள் எவ்வளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருவி அப்பையிலேருந்தே அப்படியே நவுந்துட்டோம். அப்பா பெருசா அம்மா பெருசா, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்தாதானே குடும்பன்றதே நம்ம மறந்துட்டோம். தாத்தா பாட்டி சுத்தமாக வீட்டில் சேர்க்கறதே கிடையாது. அத்தை மாமா மச்சான் இவங்கெல்லாம் வந்து நம்ம எல்லாமே தனி கொடுத்தனம் போயிட்டோம். இன்றைக்கி இப்போ நான் தாத்தாவை பற்றி பேசக்குள்ள நீங்கள் பெருமையாக சொன்னீங்க. அன்றைக்கி எனக்கு தாத்தா தான் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் வந்து சின்ன வயசில் கதை சொன்னார். இன்றைக்கி எந்த வீட்டில் எந்த தாத்தாக்கிற ராமாயணம் பாரதம் மகாபாரதம் கதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. நீங்கள் யாருமே சேர்க்கறது இல்லையே. அப்பா அம்மா குழந்தை. அப்போ கூட என்ன பண்ணுறீங்க, படித்தான்றீங்க. ஒன்று 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறது போனால் கூட 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்கிறான். மீதி இருக்கிற 8 மணி நேரத்தில் வந்து தாத்தா பாட்டி அம்மா அத்தைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து ஒரு பாசத்தையும் வந்து ஒரு குடும்ப ஒரு சோஷியாலஜிக்கல் லைஃப்பை வந்து அந்த பிள்ளை கற்றுக் கொடுக்க வேணாமா? 8 மணி நேரம் ஸ்கூலில் வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இப்போ படிக்கிறது வந்து நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. படிக்கிறது வந்து பலவிதம். சினிமா பார்த்தே படிச்சுக்கலாம், யூடியூப்பில் பார்த்தே படிச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை பார்த்து படிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பெருசாக டிகிரி கொடுத்தா தான், பெற்றவங்க ஸ்கூலில் படித்தா தான் எனக்கு வேலை கொடுப்பேன் கவர்மெண்ட்டில் சொல்லிக்கிறாங்க. இல்லை கல்வியாக காலேஜில் படித்தா தான் வேலை கொடுப்பேன் சொல்லிடுறாங்களா? நம்ம வந்து ஸ்கூலை தேடி ஓடுறோம். பிள்ளைய வந்து படின்னு நான் அம்மாடா நீ அவங்க அப்பாடான்னு சொல்லிட்டு என்னைக்கா கட்டி பிடிச்சி கொஞ்சரமா? வாழ்க்கையை எங்கேயோ விட்டுட்டு இன்றைக்கி தேடினா நம்ம என்னத்தை பண்ணுறது? நம்ம இது வந்து இன்றைக்காவது நம்முடைய கலாச்சாரம் தாய்மை, பைபிள் மாதிரி நமக்கும் வந்து 4 வேதங்கள் இருக்குது, திருக்குறள் இருக்குன்றதெல்லாம் வந்து நம்ம நினைக்கணும். அம்மா ஏன் தாய்மைன்னு திருப்பி சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற கலாச்சார சீர்கேடுக்கே அம்மா என்ற ஒரு அரவணைப்பு வெளியில் போனதால தான். நம்ம சமுதாயத்தில் நல்லா புரிஞ்சுங்க, அம்மா அடித்தா உரைக்காது, அம்மா திட்டினா உரைக்காது. அப்போது அம்மாவை எந்த பிள்ளைங்களும் உரைச்சி தான் பார்க்கும். எப்போதுமே அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேர் இருந்தால் கூட அம்மா கிட்ட போய் கட்டிப்பிடிச்சி பேசுறது வந்து அப்பா கிட்ட பண்ண மாட்டாங்க. இது மனுஷன் சொல்ல வேணாம், கோழி கூட பாருங்க, அந்த சேவ கோழி தனியாக நிற்கும், அந்த பொட்டை கோழி கூட தான் கூட எல்லா குஞ்சுகளும் கூட விடும். சிங்கம் புலி கரடி எங்கே வேணால் எடுத்து பாருங்கள். தாய்மைன்றது வந்து நம்மளுடைய 4 வேதங்களில் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து முக்கியமான வேலை கல்டிவேஷன் என்னது, தன் குழந்தையை எப்படி வளர்க்கணும். அம்மாவுக்கு என்னென்னா புள்ள செருப்பால் அடித்தாலும் இப்போ அம்மாவுக்கு உரைக்காது. அம்மாவை அசிங்கமாக திட்டிட்டு செருப்பால் அடிச்சுட்டு ஒரு 2 நாள் சேர்ந்து அம்மா மன்னிச்சிருமான்னு கட்டி பிடிச்சோன்னு வச்சுக்கேன், அம்மா அப்படியே ஃபெயில். அதுக்கு தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் தாய்மைன்றதை வந்து ஒரு முக்கிய கருத்தாக வச்சாங்க. அட்லீஸ்ட் இனிமே பட்டாவது அந்த அம்மாக்கள் ஒரு கூட்டு குடும்பத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் நம்ம சமுதாயம் அருமையாயிடும். பெண்களுக்கு எதிரான குற்றம்னு சொல்கிறதே அதே அம்மா தான். அவங்க வேலையை செய்ய தவறுனதுனால இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமுதாய சீர்கேடை பார்க்குறோம். ஒரு டிராஃபிக்கில் வந்து நல்லா புரிஞ்சுங்க, போலீஸுன்றது குற்றம் தடுக்கிறதுக்கு. டிராஃபிக் கிடையாது. டிராஃபிக் வந்து ரெகுலேஷன், நம்முடைய கலாச்சாரம். நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டுக்குன்னு ஒரு அறை, சமையல் ரூமு, பாத்ரூம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து இது ரோடு, இது வந்து பிளாட்ஃபார்மு, இது வந்து இதுன்னு வச்சுக்கிறோம். இன்னைக்கு எல்லா பிளாட்ஃபார்ம் எல்லா ரோட்லையும் கிடையாது. நம்ம சமுதாயத்தில் எதுக்காக ஒன்றுக்கும் நம்ம வந்து இது இங்கே செய்யணும், இது இங்கே செய்யணும், இது இங்கே செய்யணும்னு எதுக்காக பிரித்து வச்சுக்கிறோம் என்ற ஒரு லேபிளே இல்லாமல் போயிடுது. இன்னைக்கு நம்ம எங்கேயோ போய் இப்போ பசங்க தண்ணறிக்கிறத பேசுகிறோம். நம்ம சமுதாயம் தாய்மை உள்ளம் கூட்டு குடும்பம். இன்னைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு கம்ப்யூட்டர் பாருங்க, டிஜிட்டல். ஒரு காலத்தில் தனி கம்ப்யூட்டராக இருந்தது, அதுக்கப்புறம் 4-5 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் போட்டிங்க, தனி கொடுத்தனும் கூட்டு குடும்பம் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு எல்லாமே கிளவுட் சர்வீஸ் தான். அப்போ கிளவுட் சர்வீஸ்ல எவ்வளோ மிச்சம், எவ்வளோ சேஃப்டி, எவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் உலகத்தில் நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நிஜ உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில கூட்டு குடும்பம் ஒரு சிறப்புன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த 5 விரலும் நான் தான் பெரியவன் சொல்லிட்டாவே இந்த கை எதுக்கும் புண்ணியப்படாதுன்னு அர்த்தம். அவ்வளோ பேரும் விட்டு கொடுத்து அடிபணிஞ்சு வந்தாதான் இந்த கை வந்து
கித்தாரும் வாசிக்கும், கத்தியும் பிடிக்கும், குத்தவும் செய்யும், உதவியும் பண்ணும். இது வந்து ஒரு பெரிய ஒரு டூல். ஸோ இந்த சமுதாயத்துக்கு என்ன பாடம்னா, தாய்மையை வந்து இந்த சமுதாயம் வளர்க்கணும். மீண்டும் தாய்மார்கள் வந்து தான் பிள்ளைங்களை வந்து சிறப்பாக அந்த காதலை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாரும் வந்து தப்பு பண்ணாதவங்க கிடையாது. டு எரர் இஸ் ஹியூமன். அதை எப்படி சரி பண்ண முடியும் தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன் போலீஸில், ஏன்னா அப்பப்போ அடிச்சிடுவேன். ஆனால் ஒரு நல்ல பிள்ளைய போய் அடிச்சுட்டு தெரிஞ்சதுன்னா நான் போய் மன்னிப்பு கேட்டுருவேன். அந்த மாதிரி நான் மன்னிப்பு கேட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் தப்பு செய்யக்குள்ள அந்த பிள்ளைகிட்ட நம்ம பேசுவோம், முடிஞ்ச பிறகு அரவணைப்போம். ஏன்னா இன்னைக்கு இந்த பிள்ளைங்க குடிக்கிறாங்க, கலாச்சாரத்துக்கு வெளியே போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் சைக்காலஜிக்கல் டிசீஸ். இன்னைக்கு சைபர் கிரைமும் நீங்கள் நினைக்கிற சைபர் கிரைம் கிடையாது, சைக்காலஜிக்கல் கிரைம். ஏன்னா யாரும் இப்போ சைபர் கிரைம்னா உங்களை மீறி உங்கள் பணத்தை நான் எடுத்துட்டேன்னா அது பேர் சைபர் கிரைம். நான் அப்படி செய்யலையே, உங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணுறேன், நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நீ என்ன பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பண்ண? உன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் லஞ்ச பணம்னு சொல்கிறேன், அந்த பணத்தை என் பாக்கெட்டில் போடு, நான் செக் பண்ணிட்டு திருப்பி உன் பாக்கெட்டில் போடுறேன்னு சொல்கிறான். நம்பி நம்ம வந்து நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அவன் பார்த்தியா? நமக்கு தெரியாதா? அந்த பணத்தை பார்த்தா லஞ்ச பணம்னு சொல்ல முடியுமா எங்கேயாவது? உன் பாக்கெட்டில் இருந்தாலும் அதே பணம் தான், என் பாக்கெட்டில் இருந்தாலும் அதே பணம் தான். இன்றைக்கி முக்கால்வாசி எல்லாம் பாருங்கள், நான் வந்து என் திறமையில் உன்னை சைக்காலஜிக்கலாக பயமுறுத்தி உன் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ஒன்றை வச்சே என் அக்கௌண்ட்டில் போட வைக்கிறேன். இதான் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு குற்றங்கள்னு நீங்கள் சொல்கிற டைட்டில் எல்லாமே சைக்காலஜி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் அனாதைன்ற ஒரு ஃபீலிங் வெளியில் சொல்லாமல் சைக்காலஜிக்கலாக அவன் அனாதையாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லை, தம்பி மேலே நம்பிக்கை இல்லை, தங்கச்சி மேலே நம்பிக்கை இல்லை, யார் மேலே நம்பிக்கை. அவன் தனி மனிதனாக துடிக்கிறான். அப்போ அவனுக்கு அன்றாட ஆறுதல், இந்த பக்கம் சாராய கடைக்கு போகிறது, அந்த பக்கம் பசங்க கூட சேர்ந்து குடிக்க போகிறது. அந்தந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அவன் குடிக்கிற இடத்துல குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ப மாட்டான். ஒருத்தவன் நம்ப, 2 பேர் நம்புறதே பெரிய விஷயம். ஒவ்வொரு வாட்டி ஆள் மாறும், சூழ்நிலை மாறும், அவங்களுக்கு சண்டை. இது அங்கே எங்கேயுமே வந்து அவனுக்கே நிம்மதி கிடையாது. இது எல்லாமே நம்ம சமுதாயத்தில் இருக்கிற சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு, நம்மளை சுற்றி 2 பேர் இருப்பாங்க, நம்மளை எப்போதுமே காப்பாற்றுவாங்கன்ற ஒரு எண்ணம் மனசில், நம்ம எல்லாம் வந்து ஒரு சொத்து சூழ்நிலையோட குடும்பத்தோடு இருக்கிறோன்ற ஒரு எண்ணங்கள் வந்தாவே சமுதாயத்தில் குற்றங்கள்ன்ற வார்த்தைக்கு இடம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்பிற்குரிய நேயர்களே, ரொம்ப மனதிற்கு ஒரு நிறைவாக, ஒரு உருக்கமாக, ஒரு அற்புதமான மனநிலையில் நான் இப்போ இருக்கின்றேன். அந்த துறையில் 34 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தேன் என்று சொன்னார்கள். அது நிச்சயமாக உண்மை. அது பல தருணங்களில் நான் அவரை பார்த்திருக்கின்றேன். இப்ப அவர் சொல்ல மறந்த சில கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்து வருகின்றேன். 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மத்திய உள்துறை அமைச்சகத்தில் சிறந்த காவல் அதிகாரிக்கான தேசிய விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேதகு ஆளுநர் அவர்களுடைய அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு அலுவலராக தனது கடமைகளை மிக செம்மையாக செய்தவர். 4.5 ஆண்டு காலங்கள் பொதுமக்கள் குறை கேட்பு அதிகாரியாக தனது கடமைகளை அற்புதமாக செய்தவர் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர். ஒன்றுமில்லை, இப்ப எஸ்பியா இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாங்க சைபர் கிரைம்ல. இன்றைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க, அந்த காவல் நிலையத்தை ஒரு கோவிலை போன்று கட்டமைத்திருக்கின்றார். உண்மையே சொல்றேன் நான். இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா ரிசப்ஷன் கவுண்டர்ல உங்க மரியாதையை ரிசீவ் பண்ணுவாங்க. அங்க 2 ஆய்வாளர் இருக்கின்றாங்க, தியாகராஜன் சார் இருக்கிறாங்க, கீர்த்தி சார் இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஒரு கோவிலை போல் உருவாக்கி இருக்கின்றார். உங்களை செல்போன் காணவில்லை அப்படின்னு சொல்றீங்களா, உங்களை ஒரு போலீஸ்காரர் கூப்பிடுவாரு, மரியாதையா அமர வைப்பாரு, பேப்பர் கொடுக்குறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுதான் நான் பதிவு பண்ணேன். இவங்களை பார்க்கறதுக்காக நான் போனப்ப இவர் இல்லை, பார்க்க முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கன்னா தாள் கொடுப்பாங்களா? அங்க இருக்கிற காவலர் வெள்ளத்தாளை கொடுத்து, சார் நீங்க உங்களுடைய குறைகளை எழுதி கொடுங்க என்று கேட்கின்றார்கள். அப்ப தான் பணியாற்றிய அந்த காவல் நிலையத்தை, சைபர் கிரைம் நிலையத்தை ஒரு கோவிலை போல எல்லாரையும் அரவணைச்சு அன்பு பாராட்டி யாரையும் மனசால காயப்படுத்தாம வருகின்ற மக்கள் எல்லோருக்கும் சிறப்பான சேவை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த காவல் நிலையம். நேர்களே,
தனது பணிக்காலத்துல புதுச்சேரியினுடைய சிறந்த ஒரு மனிதனாக, இந்த மண்ணின் மைந்தனாக தனது கடமைகளை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர். கடைசியாக திருக்குறளை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பழியஞ்சி பார்த்து ஊன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியேஞ்சல் எஞ்சான்று இல்லை என்றான் வள்ளுவர். என்ன தெரியுங்களா? உனக்கு வரக்கூடிய வருமானம், வருவாய், நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒவ்வொன்றும் நேர்மையா இருந்தது அப்படின்னா உன்னுடைய மரபு என்பது தழைத்து ஓங்கும் என்கின்றான் வள்ளுவ பெருந்தகை. உண்மையிலே இவருடைய குடும்ப அற்புதமான குடும்பம். இவங்க துணைவியார் அவர்கள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை வந்து இப்ப வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை போன்று சிறந்த எண்ணத்தோடு சிறந்த பங்களிப்பை செய்திருக்கின்றார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 34 ஆண்டுகள் காவல்துறையில அவர் பணியாற்றவில்லை, அவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற கருத்தோடு இப்படிப்பட்ட ஒரு மனிதனார இந்த புதுச்சேரி பெருமை அடைகிறது. உங்களுடைய பிறப்பால் எங்களுக்கு பெருமை என்ற ஒரு கருத்தோடு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தனது கருத்துக்களை, வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை ஆன்மீகத்தோடும் சமூக கட்டமைப்போடும் தனது அனுபவங்களோடு இணைந்து அற்புதமாக நமது நேயர்களோடு பகிர்ந்து கொண்ட பாதையும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய பிரதான விருந்தினர், வணக்கத்திற்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் முனைவர் பாஸ்கரன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு நேயர்களை உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய எதிர்காலம் அற்புதமாக அமையட்டும், உங்களுடைய பணி சிறக்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். சிறப்பு அழைப்பாளருக்கு நம்முடைய அன்பு மரியாதை. நன்றி, வணக்கம்.